அத்தியாயம் 497 நட்சத்திர யூனிகார்ன் அரசன் பாகம் 1. லாங்ஹோசென் ஒரு கூட்டம் யூனிகார்ன்களை பார்த்தான். ஒவ்வொரு யூனிகார்னும் பனி போல் வெள்ளையாக இருந்தது. தங்க நிற மயிர்க்கற்றையும் தலையில் இருந்து சுழல் வடிவில் தங்க கொம்பும் துருத்தி கொண்டிருந்தன. ஒவ்வொரு யூனிகார்னுக்கும் பெரிய இறக்கைகள் இருந்தன. வெள்ளை நிறத்தில் முனைகள் தங்கமாக ஜொலித்தன. அவை நடக்கும்போது அவற்றின் காலடியில் தங்க ஒளிவட்டங்கள் மங்கலாக தெரிந்தன. இந்த நட்சத்திர ஒளி யூனிகார்ன்களின் வரிசையில் ஒரு கம்பீரமான 6 முதல் 7 மீட்டர் உயரமுள்ள யூனிகார்ன் முன்னால் பறந்து கொண்டிருந்தது. அதன் கொம்பு அரை மீட்டருக்கு மேல் நீளமாக இருந்தது. அதன் இறக்கைகள் ஒளி வீசின, ஆனால் அதன் கண்களில் அதிர்ச்சியான பார்வை தெரிந்தது. ஆமாம், லாங்ஹோசெனின் இலக்கு இந்த நட்சத்திர ஒளி யூனிகார்ன் தான். இவை நைட்களுக்கு மிக உயர்ந்த துணை உயிரினங்களாக அறியப்படுகின்றன. வணக்கம் நண்பா, என்னை இன்னும் நினைவில் வைத்திருக்கிறாயா? லாங்ஹோசென் கூட்டத்தை வழிநடத்திய நட்சத்திர ஒளி யூனிகார்ன் அரசனை நோக்கி விரைவாக நடந்து சென்று கேட்டான். நட்சத்திர ஒளி யூனிகார்ன் அரசன் அவனை தெளிவாக பார்த்தவுடன் தங்க நிற ஒளித்திரை உடனடியாக அவர்களைச் சூழ்ந்தது. லாங்ஹோசென் அதை தவிர்க்க முயலவில்லை. அந்த தங்க ஒளி அவனை தழுவட்டும் என்று விட்டான். நட்சத்திர ஒளி யூனிகார்னின் குரல் அவன் மனதில் ஒலித்தது. அட, இது நீதானா, ஒளியின் உயர்ந்த மகனே? மீண்டும் உன்னை சந்திப்பது மகிழ்ச்சி. ஆனால் இவ்வளவு குறுகிய காலத்தில் நீ இவ்வளவு வலிமை பெறுவாய் என்று எதிர்பார்க்கவில்லை. உன்னுடைய புனித ஒளி இப்போது முன்பைவிட இன்னும் தூய்மையாக உணர்கிறது. நட்சத்திர ஒளி யூனிகார்ன் லாங்ஹோசெனுடன் மிகவும் பழகியது போல் தோன்றியது. முன்பு அவன் ஹோசெனின் இயல்பான திறமையை மட்டுமே அங்கீகரித்திருந்தால் இப்போது அவனை முழுவதுமாக ஏற்றுக்கொண்டிருந்தது. அப்படியே முன்னேறி தலையை குனிந்து ஹோசெனின் கையில் தன் தலையை உரசியது. அதன் தங்க மயிர்க்கற்றையை தடவியபடி லாங்ஹோசென் சொன்னான், பழைய நண்பா, இன்று உன்னை தேடி வந்திருக்கிறேன். என்னை தேடியா? உனக்கு ஏதாவது பிரச்சனையா? நட்சத்திர ஒளி யூனிகார்ன் தலையை உயர்த்தி ஆச்சரியமான பார்வையுடன் கேட்டது. லாங்ஹோசென் பதிலளித்தான், நீ என்னுடன் இந்த மலையை விட்டு வெளியே வந்து எனக்கு உதவ வேண்டும் என்று விரும்புகிறேன். நட்சத்திர ஒளி யூனிகார்ன் அரசனிடமிருந்து வெளிப்பட்ட புனித ஒளி மேலும் தீவிரமானது. ஆனால் அதன் கண்கள் இருண்டன. ஒளியின் உயர்ந்த மகனே, கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவனே, உன்னுடைய துணையாக இருக்க நான் தகுதியற்றவன். மேலும் உனக்கு ஏற்கனவே ஒரு துணை இருப்பது போல் தெரிகிறது. லாங்ஹோசென் தலையசைத்தான். ஆமாம், எனக்கு ஒரு ஒப்பந்த துணை ஏற்கனவே இருக்கிறது. ஆனால் சில காரணங்களால் அது தற்காலிகமாக என்னுடன் போரிட முடியாது. பேய்கள் எங்களை தாக்கி எங்களுக்கு எதிராக ஒரு புனித போரை தொடங்கிவிட்டனர். இந்த போரில் நாங்கள் தோல்வியடைய முடியாது. தோல்வியடைந்தால் முழு கண்டமும் பயங்கரமான நிலைக்கு தள்ளப்படும். ஒரு தாக்கும் நைட் ஆக நான் பேய்களை எதிர்க்க வேண்டும். அதற்கு உன்னுடைய உதவி எனக்கு தேவை. உன்னை ஒப்பந்தத்தால் கட்டுப்படுத்த வேண்டிய அவசியமில்லை. நீ என் நண்பனாக என் பக்கத்தில் நின்று போரிட வேண்டும் என்று மட்டுமே விரும்புகிறேன். நட்சத்திர ஒளி யூனிகார்ன் அரசன் அதிர்ச்சியடைந்து தனக்கு தானே முணுமுணுத்துவிட்டு, ஏன் என்னை தேர்ந்தெடுத்தாய்? இந்த புனித மலையில் என்னைவிட வலிமையான ஒளி உறுப்பு மந்திர மிருகங்கள் நிறைய உள்ளன. கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவனாகிய நீ இங்கு எந்த மந்திர மிருகமும் உன் அழைப்பை நிராகரிக்காது என்று நம்புகிறேன். ஏனெனில் உன்னுடன் இருப்பது எங்கள் பயிற்சியை பெரிதும் மேம்படுத்தும். லாங்ஹோசென் மென்மையாக புன்னகைத்தான். எனக்கு தெரிந்தவரை நீதான் மிக தூய ஒளி பண்பை கொண்டவன். உன்னிடம் மட்டுமே இப்படி ஒரு குறைவற்ற இதயம் இருக்கிறது. எனக்கு தேவை ஒரு வலிமையானவனல்ல, என்னுடன் நன்றாக இணைந்து செயல்படக்கூடிய ஒரு நண்பன். இதை நீ புரிந்து கொள்வாய் என்று நம்புகிறேன். மேலும் நீ இப்போது 9ஆம் நிலை மந்திர மிருகமாக இருந்தாலும் மனிதர்களின் 8வது நிலைக்கு சமமாக இருந்தாலும் தொடர்ந்து போர்களில் ஈடுபட்டால் உன்னுடைய பயிற்சி மேம்படும். ஒரு தெய்வீக யூனிகார்னாக மாறுவது இயலாத காரியமல்ல. இதை கேட்டவுடன் நட்சத்திர ஒளி யூனிகார்னின் கண்கள் பிரகாசித்தன. மென்மையாக தலையசைத்து ஹோசென் தனக்கு செய்யும் உதவியை உடனே புரிந்து கொண்டது. லாங்ஹோசென் ஒளியின் தெய்வத்தின் ஆசிர்வாதத்தை பெற்றிருந்ததால் அவனுடன் நீண்ட காலம் இருந்தால் நட்சத்திர ஒளி யூனிகார்ன் அரசனின் இயல்பான திறன்களின் வரம்பு மீறப்படலாம். இதனால் அது தெய்வீக யூனிகார்னாக மாறுவதற்கான வாய்ப்பு அதிகரிக்கும். தெய்வீக யூனிகார்ன்களில் கிட்டத்தட்ட ஒவ்வொரு யூனிகார்னும் சிறப்பான சூழ்நிலைகளை எதிர்கொண்டவை. ஒளியின் மகனுடன் சேர்ந்து போரிடுவது நட்சத்திர ஒளி யூனிகார்ன் அரசனுக்கு விருப்பமான ஒன்று. இப்போதைய லாங்ஹோசென் ஒளியின் மகனாக இருந்ததை விட மேலும் உயர்ந்த கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவனாக இருந்தான்.
முன்பு நட்சத்திர ஒளி யூனிகார்ன் அரசன் லாங்ஹோசனை நிராகரித்தது ஒளியின் மகன் மிகவும் வலிமையான எதிரிகளை ஈர்ப்பான் என்ற காரணத்தால். ஆனால் இப்போதைய லாங்ஹோசனுக்கு தன்னை பாதுகாத்துக் கொள்ளும் திறன் தெளிவாக இருந்தது. புரிந்தது, உன்னுடைய நண்பனாக இருக்க நான் தயார் என்று நட்சத்திர ஒளி யூனிகார்ன் அரசன் தலையை குனிந்து தன் கொம்பை லாங்ஹோசனுக்கு முன்னால் நீட்டியது. இது லாங்ஹோசன் எதிர்பார்த்ததை விட மிகவும் சுலபமாக நடந்தது. நட்சத்திர ஒளி யூனிகார்ன் அரசன் தன் கொம்பை தடவ அனுமதித்தது அவன் ஹோசனுக்கு விசுவாசத்தை அளிப்பதை குறிக்கிறது. அதன் மென்மையான சூடான கொம்பை தடவியபடி லாங்ஹோசன் அதன் தலையை பிடித்தான். நன்றி நண்பா. இந்த முடிவுக்கு நீ வருத்தப்பட மாட்டாய் என்று நம்புகிறேன். வா, ஒன்றாக இருளை அழிப்போம். எதிர்காலத்தில் உனக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டால் என்னால் முடிந்த அளவு உதவுவேன். நட்சத்திர ஒளி யூனிகார்ன் தலையை அசைத்து நான் முதலில் உன்னை நிராகரித்ததற்கு மன்னிப்பு கேட்கிறேன். லாங்ஹோசன் புன்னகைத்தான். அதெல்லாம் ஒன்றுமில்லை. அப்போது நான் மிகவும் பலவீனமாக இருந்தேன். உன்னுடைய துணையாக இருக்க எனக்கு தகுதி இல்லை. நட்சத்திர ஒளி யூனிகார்ன் அரசன் நன்றியுடன் ஒரு பார்வை வீசியது. உன் இதயம் தங்கத்தால் ஆனது. மன்னிப்புக்கு நன்றி. பின் திரும்பி தன் நட்சத்திர ஒளி யூனிகார்ன் தோழர்களை நோக்கி சில குரல்களை எழுப்பியது. அவற்றின் அரசனை விட்டு பிரிய விரும்பாத அந்த யூனிகார்ன்கள் உடனடியாக ஒரு வட்டமாகச் சேர்ந்தன. லாங்ஹோசன் பின்னால் நகர்ந்தான். நட்சத்திர ஒளி யூனிகார்ன் அரசன் தன் தோழர்களிடம் விடைபெறுவதை அவன் அறிந்தான். நைட்களின் புனித மலைக்கு இந்த பயணம் மிகவும் சுமூகமாக நடந்தது. லாங்ஹோசன் முதல் முறையாக இந்த நட்சத்திர ஒளி யூனிகார்ன் அரசனைச் சந்தித்தபோதே அதை விரும்பினான். முதல் முறை நிராகரிக்கப்பட்டதற்கு அவன் எந்த கோபமும் கொள்ளவில்லை. இப்போது இரண்டாவது முறையாகச் சந்தித்தபோது அவர்களுக்கிடையேயான இணக்கத்தை அவன் தெளிவாக உணர்ந்தான். உண்மையில் இந்த நட்சத்திர ஒளி யூனிகார்ன் அரசன் மந்திர மிருகங்களில் நட்சத்திர ஒளி தெய்வீக மிருகத்திற்கு மிகவும் நெருக்கமானவன் என்று சொல்லலாம். தெய்வீக யூனிகார்ன்கள் நட்சத்திர ஒளி யூனிகார்ன்களின் பரிணாம வடிவம். மனிதர்களின் பதிவுகளில் தெய்வீக யூனிகார்ன்கள் அதிகம் இல்லை. தெய்வீக யூனிகார்ன்கள் ஒருவகையில் நட்சத்திர ஒளி தெய்வீக மிருகங்களாக இருக்கலாமா என்று லாங்ஹோசன் ஆச்சரியப்பட்டான். மிகுந்த தயக்கத்துடன் நட்சத்திர ஒளி தெய்வீக மிருக அரசன் தன் குலத்தாரிடம் விடைபெற்று லாங்ஹோசனிடம் திரும்பி வந்தது. நண்பா, உன் குலத்தார் சுதந்திரம் பெற வேண்டும் என்றால் நான் உனக்கு உதவ முடியும் என்று லாங்ஹோசன் சொன்னான். பல மந்திர மிருகங்கள் நைட்களின் புனித மலையில் அடைபட்டிருப்பதையும் மனிதர்கள் இல்லாமல் இங்கிருந்து வெளியேற முடியாது என்பதையும் அவன் அறிந்திருந்தான். நட்சத்திர ஒளி யூனிகார்ன் அரசன் தலையை அசைத்து தேவையில்லை. உண்மையில் இந்த இடத்தை விட்டு வெளியேற நாங்கள் விரும்பவில்லை. இங்கு எங்கள் குலம் வேகமாக வளர்கிறது. இது எங்களைப் போன்ற ஒளி உறுப்பு மந்திர மிருகங்களுக்கான இடம். ஒரு வகையில் இது எங்களின் புனித இடம். எனவே வெளியேறுவதற்கு எந்த காரணமும் இருக்கிறதா? இது எங்கள் நட்சத்திர ஒளி யூனிகார்ன் சமூகத்திற்கு மட்டுமல்ல, மற்ற சமூகங்களும் இதே எண்ணத்தை கொண்டுள்ளன. நைட் கோவில் எங்களை அதிகம் தொந்தரவு செய்வதில்லை. உங்களைப் போன்றவர்கள் துணைகளை தேடி வரும்போது அது எங்கள் தேர்வு. நாங்கள் விரும்பவில்லை என்றால் நைட் கோவில் எங்களை வற்புறுத்துவதில்லை. அதனால் எங்கள் உறவு எப்போதும் இணக்கமாக இருக்கிறது. இதை கேட்டு லாங்ஹோசனின் கவலைகள் தீர்ந்தன. குறைந்தபட்சம் நைட் கோவில் அவனை ஏமாற்றவில்லை. போகலாம், கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உயர்ந்தவனே. லாங்ஹோசன் மென்மையாக நட்சத்திர ஒளி யூனிகார்னின் தலையை தடவினான். நாம் நண்பர்கள், இவ்வளவு முறையாக பேச வேண்டாம். என்னை ஹோசன் என்று அழை, சரியா? நான் உன்னை நட்சத்திர அரசன் என்று அழைக்கிறேன். எப்படி? நட்சத்திர ஒளி யூனிகார்ன் உற்சாகமாக தலையசைத்து அதன் இறக்கைகள் மறைந்தன. லாங்ஹோசன் உடனடியாக யூனிகார்ன் மீது ஏறவில்லை. முதலில் தன் தங்க அடித்தள கவசத்தை அணிந்தான். பின் விரைவாக நட்சத்திர ஒளி யூனிகார்ன் அரசனின் முதுகில் ஏறினான். லாங்ஹோசன் நட்சத்திர அரசன் மீது அமர்ந்தவுடன் தங்க அடித்தள கவசம் அவர்களை சுற்றி உருகுவது போல் உணர்ந்தது. ஆச்சரியமாக நட்சத்திர அரசனும் இந்த நிகழ்வில் உள்ளடங்கினான். அதன் உடலில் ஒரு அடுக்கு கரும்போன் நிறம் தோன்றியது. நட்சத்திர அரசனைச் சுற்றிய கரும்போன் அடுக்கு லாங்ஹோசனை விட சற்று மங்கலாக இருந்தது. ஆனாலும் நட்சத்திர அரசன் கவசத்தின் சில பயன்களை பெற்றான். இது அவனுடைய மற்றும் ஹோசனின் பயிற்சியை முழுமையாக இணைத்தது. இந்த உணர்வை விவரிப்பது கடினம். இருவரும் ஒருவராக இணைந்தது போல் இருந்தது. மற்ற நட்சத்திர ஒளி யூனிகார்ன்கள் நட்சத்திர அரசனின் மாற்றங்களைக் கண்டு அந்த காட்சிக்கு முன்னால் மண்டியிட்டு வணக்கத்துடன் நின்றன.
பொதுவாக நட்சத்திர ஒளி யூனிகார்ன் முழுவதும் வெள்ளை உடலை கொண்டிருக்கும். அதன் கண்கள், கொம்பு மற்றும் மயிர்க்கற்றை மட்டுமே தங்க நிறத்தில் இருக்கும். ஆனால் தெய்வீக யூனிகார்னாக உருமாறினால் அவற்றின் முழு உடலும் தங்கமாக மாறும். இப்போதைய நட்சத்திர அரசனுக்கு தெய்வீக யூனிகார்னின் சில அம்சங்கள் தோன்றின. நட்சத்திர அரசனின் மாற்றங்களைக் கண்ட மற்ற மந்திர மிருகங்கள் பொறாமையில் உறைந்தன. அவன் முன்பு சொன்னது போல் நைட்களின் புனித மலையில் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவனின் அழைப்பை எந்த மந்திர மிருகமும் நிராகரிக்காது. தங்க ஒளியுடன் நட்சத்திர அரசன் தன் இறக்கைகளை அடித்து லாங்ஹோசனை உயரே எடுத்துச் சென்று அவன் வந்த பாதையை நோக்கி பறந்தது. நட்சத்திர அரசனின் பறக்கும் வேகம் மிகவும் விரைவாக இருந்தது. லாங்ஹோசனின் முழு வேக பரப்புக்கு இணையாக அல்லது அதைவிட வேகமாக இருக்கலாம். அதன் பரப்பு மிகவும் நிலையாக இருந்தது. லாங்ஹோசன் காற்றின் அழுத்தத்தை உணரவில்லை. நட்சத்திர அரசனின் உடலில் மென்மையான ஆன்மீக ஆற்றல் அடுக்குகள் ஹோசனை நோக்கி வெளிப்பட்டன. ஆச்சரியமாக அவனுடைய ஆன்மீக ஆற்றல் நட்சத்திர அரசனுடைய ஆற்றலுடன் இணைந்தபோது அது முழு வலிமையுடன் கலந்தது மட்டுமல்ல, இந்த இணைந்த ஆன்மீக ஆற்றல் உடனடியாக ஆன்மீக உயர்நிலையில் இருந்தது.